வெல்கம் பேக் டு இன்ஃபார்மல் டிசைன். நம்ம இன்னைக்கு வந்து எபிசோட் 5 வந்துடும். இதுதான் ஃபைனல் எபிசோட். இது எதில் கேட்டிங்கன்னா டிசைன் ஸ்கில்ஸோட மொத்த பிளேலிஸ்ட்டும் கீழே கண்டிப்பாக கொடுத்துருப்பேன். ஸோ பார்க்கலைன்னா மறக்காம பாருங்க. டெய்லி ஒரு டிசைன் ஸ்கில்ஸோட பிளேலிஸ்ட் கீழே இருக்கும். டெய்லி ஒரு வீடியோஸாக வந்துட்டு இருந்திருக்கும் கடந்த பாஸ்ட் 5 டேஸாக. ஸோ வந்து இன்னைக்கு ஃபைனல் டே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்குமே. ஸோ வாங்க இன்னைக்கு இந்த டாபிக் உள்ள போயிடலாம். இன்னைக்கு டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு முக்கியமான ஸ்கில் நம்பர் 5 என்னன்னு கேட்டிங்கன்னா, ட்ரஸ்ட் யுவர் இன்ட்யூஷன். உள்ளுணர்வை ஏன் நம்பணும் அப்படிங்கிறத இன்றைக்கி டாபிக். இது செம்ம டாபிக். அண்ட் வந்துட்டு இன்றைக்கி போகும்போது கடைசியாக ரீகேப் ஆஃப் 5 டாபிக்ஸையும் முடிச்சுட்டு போயிடுவோம். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு இன்ட்யூஷன்னா உள்ளுணர்வாச்சா எப்படி டேட்டா இருக்குதோ, என்ன டேட்டாஸ் இருக்கோ அதை வச்சு தான் உங்களை ஒரு டெசிஷன்ஸ் எடுக்க விடுவாங்க. அதுதான் இம்பார்ட்டன்ட் இன்றைக்கி இருக்கு. பட் நான் என்ன சொல்கிறேன், இல்லை இன்ட்யூஷன்ஸ் அப்படிங்கிற அந்த ஸ்கில்லை நீங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டீங்கன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக டேட்டாவை கன்சிடர் பண்ணணும். அது எப்போ கன்சிடர் பண்ணணும், எங்கே எப்படி அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி உள்ளுணர்வு. நீங்கள் இப்போ சில இடத்துலலாம் உங்களுக்கு தோணும், ஒரு சில இடத்துல நான் எக்ஸாம்பிளுக்கு மட்டுமே சொல்கிறேன். சில பட்டன்ஸ் எல்லாம் வந்து இது இப்படி இருந்தால் நல்லா இருக்காது, இது இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்போது உங்கள் உள்ளுணர்வு சொல்லி இல்லை எனக்கு இருக்கிறது ஓகே அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை எடுத்துகிட்டு போகலாம். பட்டன்ஸ்ன்னு இல்லை, சில இடத்துல உங்களுக்கு எதெல்லாம் தோணுதோ அந்தந்த எக்ஸாம்பிளுக்கு தான் பட்டன் சொன்னேன். அந்த மாதிரி எந்தெந்த இடத்துலலாம் உங்களுக்கு தோணுதோ, இல்லை இந்த இடத்துல இது இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த இடத்துல இது இல்லைன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணுறது நல்லது. அண்ட் வந்துட்டு இது லாங் டேர்மில் போகும்போது ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். இப்போ ஒரு 1.5 வருஷம் ஒரு ப்ராஜெக்டை கொண்டுட்டு போய் நீங்கள் சேஞ்ச் பண்ணி அப்டேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் இன்ட்யூஷனை நம்புறது நல்லது. ஏன்னா வந்து யூசஸ் மாறிக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் வந்துட்டு புதுசாக போகுது அப்படின்னாலும் நீங்கள் கொடுக்குறத யூஸ் பண்ணி தான் அவங்க பழகுவாங்க. ஸோ வந்துட்டு அப்படி இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. அண்ட் வந்துட்டு யூஸரோட ஒப்பீனியன் டேட்டா. இப்போ எல்லா டேட்டாவையும் கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. இப்போ யூஸருக்குன்னு சில டேட்டாஸ் இருக்குல்ல, சில இடத்துல வந்து அந்த எக்ஸாம்பிள் இப்போ பட்டனே எடுத்துக்கோமே, அந்த பட்டன் வந்து ஒரு 10 யூசர்ஸ் இல்லை எனக்கு யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த டேட்டா உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் அந்த டேட்டாவை கண்டிப்பாக கன்சிடர் பண்ணணும். ஏன்னா வந்து எஸ் எ யூஸராக அது மஸ்ட்டு. ஸோ அவங்களுக்கு அந்த பட்டன்ஸ் பிடிக்கலைன்னா நீங்கள் அதை உடனே மாற்றணும் இல்லை, ஆனால் அதை கன்சிடர் பண்ணணுங்கிறதா மேட்ரு. இல்லை அதை நான் பற்றி யோசிக்கணும். ஓகே, இந்த இடத்துல இப்படி இருக்கிறது உண்மையாலுமே தப்பாக இருக்குதா, நான் எந்த இடத்துல மிஸ் பண்ணேன் அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா அந்த ஸ்கில்ஸ் இருக்குல்ல அது இன்னும் கொஞ்சம் க்ரோ ஆகும். அண்ட் இப்படி கொண்டுட்டு போனீங்கன்னா தான் அது ஒர்க்கும் ஆகும். ஸோ வந்துட்டு பட் வந்து ஆனால் ஒரு இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு நேம் எக்ஸ் இருக்கார், ஒரு உங்களுக்கு மேலே இருக்காங்க, இன்னொரு 2 பேர் இருக்காங்க, மிஸ்டர் ஒய் அண்ட் இசட். இவங்க எல்லாம் சொல்கிறதுக்காக ஒரு சேஞ்ச் பண்ணிங்கன்னா அது கரெக்டான வே கிடையாது. பட் யூஸரோட டேட்டா இருந்து சேஞ்ச் பண்ணிங்கன்னா வெயிட்டு அப்படி கொண்டுட்டு போகும்போது நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்ல வருது. ஸோ அந்த இன்ட்யூஷன்ஸை அந்த இடத்துல தான் இன்ட்யூஷன்ஸை நீங்கள் கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறத நான் சொல்ல வருது. யூஸர் டேட்டா கன்சிடர் பண்ணணும், ஆனால் உங்கள் உள்ளுணர்வை எப்போ சொல்கிறதோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றணும். அண்ட் வந்துட்டு சில இடத்துல டேட்டாஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவையில்லைன்னு சொன்னாலும் நீங்கள் மாற்ற தேவையில்லை உங்களோட உள்ளுணர்வுக்கு ஏற்ற மாதிரி. இதுதான் நான் சொல்ல வருது. உங்களை நீங்கள் நம்பணும் அப்படிங்கிறது இந்த டிசைனோட மெயின் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸோட ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்கில்னும் கூட. ஓவர் கான்ஃபிடன்ஸ், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், இது எதாக இருந்தாலும் ஓகே ஃபைன். ஆட்டிடியூட் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. பட் வந்துட்டு நல்ல ஆட்டிடியூடாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஓகே, மோஸ்ட்லி வந்து இன்ட்யூஷன்ஸ் விழும். அண்ட் வந்துட்டு நம்ம இன்றைக்கி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், மொத்தம் 5 எபிசோடு தான் இந்த டிசைன் ஸ்கில்ஸ் பிளேலிஸ்ட்டில். எல்லாமே வந்து ஷார்ட் வீடியோ தான். ஏன் இவ்வளோ ஷார்ட்டாக வீடியோ போட்டிருக்கேன்னா, டக்குன்னு பார்த்துட்டு போகிறது இருக்கும். அண்ட் வந்து தமிழில் டைம் கம்மியாக ஈஸியாக அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கணும்ல. ½ ஹவருக்கு வந்து பார்க்குறத விட ஒரு 5 நிமிஷம் பார்த்து ஒரு நாளைக்கு ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான். ஸோ ஓகே, இன்றைக்கி வந்து ரீகேப் ஆஃப் 5 ஸ்கில்ஸை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து ஓவர் கம்யூனிகேட் ஸ்கில். வந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்போ வந்து ரீகேப் ஆஃப் வந்து 5 டாபிக்ஸும் என்னென்னு ரீகேப் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஓவர் கம்யூனிகேட், செகண்ட் ஒன் வந்து கொஸ்டின் எவ்ரிதிங், அண்ட் வந்து தேர்ட் ஒன் வந்து இன்க்ரீஸ் யுவர் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், அண்ட் ஃபோர்த் ஒன் வந்து கெட் எபிலிட்டி டு எக்ஸ்பிளைன் யுவர் தாட்ஸ், அண்ட் வந்து ஃபிஃப்த் ஒன் வந்து ட்ரஸ்ட் யுவர் இன்ட்யூஷன். இந்த 5 ஸ்கில்ஸ் இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு பெட்டரான டிசைனராக மாறலாம். நம்ம கம்ப்ளீட் இல்லைனாலும் இப்போ இருக்கிறத விட ஒரு பெட்டர் டிசைனராக மாறி இருக்கலாம். இது நாள் வரைக்கும் பார்த்த எபிசோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். Thanks for watching. See you soon. Bye.